நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புழுவாக இந்த பூமியில் வாழ்ந்தாரா? கிறிஸ்துவ என்னவா மாறுறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் மனுஷன் அல்ல, நானும் ஒரு புழு. அந்த ஸ்தானத்துக்கு தன்னை முற்றிலும் தாழ்த்துறாராம். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம போய் ஆழமா பார்த்தோம்னா, அந்த ஆலயத்துக்குள்ள போன உடனே உள்ளதானங்க சிவப்பு நிறத்துல இருந்துச்சு. மேலத்துல இருந்து பார்க்கும்போது தெரியாது, வேற வேற துணிகள் போட்டு மூடப்பட்டிருக்கும். அப்போ இந்த வஸ்திரம் சிவப்பு நிறம் எங்க காணப்படும்? உள்ளவா மேலையா? கவனிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு ஆசாரிப்பு கூடத்துக்குள்ள போறோம், சிவப்பா இருக்கு. இது மேலத்துல இருந்து பார்த்தா சிவப்பா தெரியுதா? உள்ள போனா சிவப்பா தெரியுதா? உள்ள போனா சிவப்பா தெரியுது. இப்போ நமக்கு சிவப்பு கொடுக்கிறாரு, எங்க கொடுக்கிறார்? உள்ளவா மேலையா? உள்ளம்னா என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? மனசாட்சி. ஆமாவா? அப்ப மனசாட்சி எதனால் தெரியுங்களா நமக்கு சுத்தமாக்கப்பட்டிருக்கணும்? சிவப்பு ரத்தத்தினால் சுத்தமாக்கப்பட்டிருக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். என்ன பண்ணிருக்கிறாங்களா? மனசாட்சியை சுத்திகரிச்சிருக்கிறாரா? எதனால? அவருடைய ரத்தத்தினால. அப்போ நம்மளுடைய உள் திரை இருக்குது இல்லைங்களா, இது இப்ப என்ன நிறத்துலதான் இருக்கணும்? சிவப்பு நிறம். ஏன்னா எதனால் சுத்தமாக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மனசாட்சி சுத்தமாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ரத்தம் தேவைப்படுதுன்னா என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, புழு தேவை. அதனாலதான் இப்போ கிறிஸ்து ஒரு புழுவாகவே உள்ள வரார். அத வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் ஒரு புழு. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? குழப்பமா இருக்கா? இல்ல. சரி. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை ஒரு புழுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னு சொல்லி நிறைய பாயிண்ட் இருக்கு. நம்ம ஒரு 3 விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். கிறிஸ்து என்னத்துக்கு புழுவாகணும், அந்த புழுவை செய்கிற விதம், அதுல இருந்து அந்த வஸ்திரம், அந்த துணி எப்படி கிடைக்குது, இன்னைக்கு நமக்கு அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா, ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகளுக்குள்ள போகணும் அப்படின்னு நம்ம பார்த்து முடிக்க போறோம். அப்போ ஒரு புழு நம்ம எடுத்துக்கணும்னா, அந்த புழு எப்பொழுதும் எதுக்கு கீழே தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, காலுக்கு கீழே தான் இருக்கும். ஒரு புழுவுக்கு யாராவது மதிப்பு கொடுக்குவாங்களா? யாராவது ஐயோ புழு நீ சாகுறேன்னு சொல்லி தூக்கி தலைமையில வைக்குவாங்களா? இல்ல. புழுவை மிதிக்கும் போது 2 தடவை யாருன்னா யோசிக்குவாங்களா, நான் மிதிக்கலாமா வேணாவான்ட்டு? இல்ல. அப்ப அந்த புழு எந்த நிலைமையில தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவமதிப்பு. ஒரு சின்ன ஜீவ ஜந்து தான் புழு. இதுதான் புழு இருக்கிற ஒரு நிலைமை. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு அப்படியே எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு, அதாவது பூமியில வந்திருக்கும் போது மனுஷனுக்கு மேல இருந்தாரா இல்ல எல்லாரும் கால்களுக்கு கீழே போயிட்டாரா?